கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், ஜீவனோடு காத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களை ஆண்டவரை சந்தித்தருளும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். அடியனே அன்பர் சாரியும் சாக்க சாரியும் எடுத்து பயன்படுத்தும். இதனால அனைவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். வேலைக்கு செல்றவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த இறைச்செய்தி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபைத்தார். பார்க்கிற, கேட்கிற, ஷேர் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா என்ற பாடலை சாரோடு இணைந்தனர். சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல பாலென்மேன் தேனென்மேன் தெவிட்டாத அமுதென்மேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் வற்றா
சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையானுடைய விசுவாசிகளே, காலை நேரத்திலும் உங்கள் யாவரையும் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் வாசித்து தியானியும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது லூக்கா 6ஆம் அதிகாரம் 36 முதல் 42 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 6:36 முதல் 42. உங்கள் தந்தை இரக்கமுள்ளதாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், தீர்ப்பிடாதிருங்கள், சீஷத்துவத்தை பேணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்போது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதிருங்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அந்த அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். மேலும் இயேசு அவர்களுக்கு உவமையாய் கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சீஷத்துவமும் இரக்கமுள்ள வாழ்வும், கிறிஸ்துவின் சீஷத்துவமும் இரக்கமுள்ள வாழ்வும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்தில் அதான் பார்க்கிறோம். இப்போ பிதாவின் இரக்கத்தை பிரதிபலித்தல். பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பிதாவை பார்க்கும்போது இஸ் ஜெலஸ் காட், அவர் எரிச்சல் உள்ள ஆண்டவராக இருக்கிறாருன்னு சொல்றார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இதோ நான் உங்கள் கடவுளாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறேன், என் வசனத்தை நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு 1000 தலைமுறை நான் இரக்கம் செய்வேன், இல்லை என்றால் நான் கோபப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமே கடவுளுடைய இரக்கத்தை முன்மாதிரியாய் கொள்வதுதான். நாம் மற்றவர்களுக்கு காட்டும் இரக்கம் நம்முடைய சொந்த தகுதியினால் அல்ல, பிதாவாகிய கடவுள் நமக்கு காட்டிய இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்க. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல கடவுளை பின்பற்றுவர்களாகி நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க என்று சொன்னார். 2வது, தீர்ப்பிடாதீர்கள். அதை நம்ம இங்கே பார்த்தோம். மற்றவங்களை நீங்கள் குற்றவாளின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களையே அது தீர்ப்பிடுவதற்கு சமம். இப்போது ஒருவரை நம்ம காமிக்கும் போது 3 விரல்களும் நம்மை காண்பிக்கிறது. இப்போ நான் என்ன குற்றத்தை செய்திருக்கிறேன் என்பதை நம்ம முதல்ல யோசிக்கணும். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கடவுளுக்கு உண்மையான வாழ்க்கை வாழ்கிறேன்னா, கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்கிறேன்னா, பிறரை ஏமாத்துறேன்னா, பிறனுடைய பொருளை இச்சிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ பிறரை தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லாத 37-38 நம்ம பார்க்குறோம். மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காமல் தாராள மனதோடு மன்னித்து வாழ வேண்டும். நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அப்படியே தேவன் நம்மையும் நடத்துவார். அளக்கிற அளவின்படி நமக்கு அளக்கப்படும். அதான் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 7:1-2 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு குற்றவாளிகளாய் தீர்க்காதீர்கள். யாக்கோபு 2:13 நம்ம பார்க்குறோம். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது 39:40 ஒரு குருடன் அல்லது பார்வையற்றவன் இன்னொரு பார்வையற்றவனுக்கு வழிகாட்ட முடியாது. ஏன்னா குருவை விட மேலானவர் அல்ல யாரும், ஆனால் அப்படின்னு சொல்றார்.
அப்போ ஒரு சீஷன் தன் போதகரை விட மேலானவன் அல்ல. நாம் ஆவிக்குரிய அறிவிலும் தெளிவிலும் வளர வேண்டும். இல்லையெனில் நாமும் விழுந்து மற்றவர்களை வீழ்த்துவோம். மத்தேயு 15:14 குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 13:6 ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது 41 முதல் 42 நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளி வேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்று ரொம்ப அழகா இந்த பகுதியில், அதாவது சீடர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சொல்றார். அதான் நம்ம பார்க்கிறோம். மற்றவர்களின் குறைகளை காண்பதற்கு முன்பாக நம்முடைய சொந்த குறைகளை நீக்க வேண்டும். நாம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நாம் உணராமல் அடுத்தவர் கண்ணில் இருக்கிற துரும்பை நம்ம எடுக்க பார்ப்பது மாய்மாலம். உண்மையான சீஷத்துவம் சுய பரிசோதனையிலே தொடங்குகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 2:1 மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ போக்கற்றவனாய் இருக்கிறாய். சங்கீதம் 139 23 24 கடவுளே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில அருமையான ஒரு பகுதியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? சீஷத்துவத்தின் அரும் அடையாளங்கள். ஆண்டவர் போல, பிதாவை போல நாம் இரக்கமுள்ளவர்களாய் இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஏன்னா இயேசு ஆண்டவரும் இந்த உலகத்துல வாழும்போது அவரிடத்துல வருகிற ஒவ்வொரு மக்களையும் அன்பாய் நேசித்தார். எல்லாரையுமே நேசித்தார். ஏன்? தன்னை காட்டி கொடுத்த பேதுரு, யூதாஸ் எல்லாரையும் நேசிக்கிறார். மறுதளித்த பேதுரு இல்லையா? எல்லாரையும் நேசிக்கிறார். அப்போ நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது, மிகுந்த பாடுகளோடு இருக்கும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன ஆண்டவர். இப்போ அன்பை பொழிந்தவர், அன்பாகவே வாழ்ந்தவர், கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கு பெரிய ஒரு உதாரத்துவமாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட ஒரு பெரிய வாழ்வு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா நமக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சர்க்குணரா இருக்கிறார், பிதாவும் சர்க்குணரா இருக்கிறார். சர்க்குணன் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. சர்க்குணன் என்று சொன்னால் எல்லாரையும் எந்த ஒரு நிபந்தனையும் அன்றி நேசிப்பது. ஜாதி, மதம், இனம், மொழி, கருப்பு, சிவப்பு, இவன் அந்த ஊருக்காரன், இவன் இந்த ஊருக்காரன், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன் அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வு இல்லாம நேசிப்பதுதான் உண்மையான அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. அன்பிற்கு எந்த விதமான எல்லையும் இல்லை, அளவுகோலும் இல்லை. இயேசுவின் அன்பை பார்க்கும்போது கல்வாரி சிலுவையில நமக்காக இருகரம் விரித்து அவர் மரித்ததை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை நியாயந்திருக்கும் நீதிபதிகளாக அல்ல, கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற பாத்திரங்களாக நாம் வாழ்வோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் வளர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த போன இரவு முழுவதுமாய் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவர் நாங்கள் கேட்டோம். உண்மையான சீஷத்துவத்தின் அடையாளங்கள், பிதாவாகிய கடவுள் அன்பாய் இருப்பது போல நாங்களும் அன்பாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை தீர்ப்பு செய்யக்கூடாது. குருடனுக்கு குருடன் வழிகாட்டியாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரை மற்றவர்களை மிக அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். மற்றவர்களுடைய சீடர்களுடைய கண்களில் இருக்கிற
துரும்பை நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் வலியுறுத்தாமல் எங்களுடைய கண்கள் இருக்கிற பெரிய கட்டைகளை தூக்கி எறிய வேண்டும், அப்பொழுதுதான் கண் தெரியும் என்றும் ஆண்டவரை போதித்திருக்கிறீர். இவையெல்லாம் என்னுடைய சிந்தனையிலே நாங்கள் வைத்து இந்த நாளிலே உமக்கு பிள்ளையாய் ஆண்டவரே நாங்கள் வாழ சாட்சி கொடுக்க கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ராஜா. பலப்படுத்தும். வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நீர் மாற்றியர்கள் ஆண்டவரே. போர்கள், குறிப்பாக இந்த ஆர்முஸ் நீரிணை ஆண்டவரே திறக்காமல் இருந்தால் இந்தியாவில் கச்சா எண்ணெய் ஆண்டவர் அதிகமாக விலையேறி பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே தட்டுப்பாடாகும். ஏற்கனவே அதிக விலை கொடுத்து உணவுப் பொருட்களை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கோம். இதெல்லாம் மாறணும். உக்ரைன் ரஷ்யா போர் மாறணும். நிறைய இடங்களில் போர்கள், பதற்றங்கள், சிவில் வார் எல்லாமே இருக்குது. எல்லாம் மாறணும். பொருளாதார தடைகள் மாறி அமைதி, சமாதானம் பூங்காவாக எங்களுடைய தேசம் திகழட்டும். விசேஷமாக தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய தலைவர்கள், ஜனாதிபதி ஆண்டவரே, என்னுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து ஞானத்தோடு தேசத்தை ஆட்சி செய்ய கிருபை தாரும். உடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய மாநிலத்தின் முதலமைச்சருக்காக, கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவர் பணியாற்ற ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி பிரிவினைகளின்றி எல்லாரையும் சமமாய் பார்க்க ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் என்னுடைய ILCக்காக 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். வேஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியாக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்பீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே ILCனுடைய பொறுப்பாளர்கள், ஆம்பூர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம். திருச்சபைகள், ஆயர்கள், குடும்பங்களை ஆசீர்வாதம். சிறப்பான ஊழியங்களை செய்ய என் தேவனின் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாதையும் ஆசீர்வதி, வழிநடத்தும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இப்படி அன்புக்குரிய சாகுசாரின் டீச்சரை ஆசீர்வதியும். அவருக்கும் கொடுத்தவர்கள் சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை என் தேவனை நீர் பாரத்திலிருந்து தந்து நீர் வழி நடத்தும். இந்த நேரத்தில் அடியனுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளியும் இன்னொரு வடகரை, மேல் சேனாம்பு திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவைகளை எல்லாம் சந்திய ராஜா. ஆண்டவர் பாபனப்பள்ளி சபை கட்ட வேண்டும். இன்னும் ஆண்டவரே பணங்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது. இதோ இன்ஜினியரத்தில் பேசியிருக்கிறோம். நம்ம அதிகமாய் பணத்தை நாங்கள் சேகரித்து அவர்களுக்கு கொடுக்கிற போது ஆண்டவரே அவர்கள் கட்டி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர்களுக்கு வரவும் கர்த்தர் கிருபை தார். நேரத்தில் பலவீனமாக இருக்கிற, சுகமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். டேல்மாகம் DSP சாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கொடுத்து சுகத்திற்காக நன்றி. இன்னும் சுகத்தை தந்து வழி நடத்து ராஜா. அவர் எழுந்து நடமாடவும் அப்படி ஊழியங்களை தொடர்ந்து செய்யவும் கிருபை தார். அதே போல நிக்சன் ஆயருக்காக ஜெபிக்கிறோம். ஆயருக்காக 1000 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார். அவருடைய கனடி டாக்டர், அவருடைய அன்பு சோர் தாமஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். அவருடைய ஜாப் ஐயா, அவனுடைய அன்பு மனைவிக்காக, டென்னிசன் ஐயாவுடைய அன்பு மனைவிக்காக, என்னுடைய கோயில் பிள்ளை செல்வ அவர்களுக்காக, என்னுடைய செக்ரட்டரி நித்யா அவர்களுக்காக ஜெபிக்கும். பலவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் பார்த்துக்கள். அவர் சுகத்தை தந்து வழிநடத்தும். ஆண்டவர் பலவீனங்களை மாற்றும். அதே போல இந்த நேரத்தில் ரெவரண்ட் காட்வின் இன்பராஜ் போதகர், ஆண்டவர் TLC அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிக்கா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் செய்தி நாங்கள் அறிகிறோம். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரருக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். ஆமாண்டவரே, ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவரை கனப்படுத்துவார் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நேரத்தில் காட்வின் இன்பராஜ் ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். எந்த பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவர் நீ சீக்கிரமாய் சுகத்தை தந்து அவருக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய அவரை பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்தருள்ள ராஜா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் கஷ்டத்தில், பிரச்சனையில் இருக்கிறாங்க. எல்லாரையும் கண்ணோக்கி பார். இயேசுவை அறியாதவர்கள், இயேசு அறிந்தவர்கள், குறிப்பாக மிஷினரிகள் அநேக இடங்களில் சென்று மிஷினரி பயணங்களை செய்கிறாங்க. இன்னைக்கு பிளெஸிங் யூத் மிஷன் ஆண்டவரை கடந்த வாரத்தில் வந்து அவருடைய ஊழியங்கள் ஆண்டவரை பாரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதை நாங்கள் மனதில் வைத்து ஆண்டவர் நாங்கள் வாழ கிருபைத்தார். அதே போல பணியாற்றி வருகிற FMBB, NMSI ஆண்டவர் IMS போன்ற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எங்களை போன்ற சபையார் ஆண்டவரை அவர்களை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகள், பயணங்களை ஆசீர்வதியும். எந்த ஆபத்தும், விபத்து, நாசமோசலும் குழந்தைகளுக்கோ, பெரியவர்களுக்கோ, ஆசிரியர்களுக்கோ வராதபடி காத்தருளும். ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை வழிநடத்தும். இந்த கிருபை எங்களோடு கொடுத்து எங்கிருந்து ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கொண்டு இருப்பதாக. ஆமேன். யார் சார் ரொம்ப தெரிஞ்சவரா? இல்ல, கொயர்ல